ஒரு ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம கவனிக்கணும். சம்பாஷித்து கொண்டு வந்தான். இந்த நாட்களில் உள்ள அந்த மேடை பேச்சு இருக்குல்ல, புல்பிட் பீச். அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் கடந்து வந்தபோது, நீங்கள் கடந்து வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி இப்படியாக இருக்கும். இதெல்லாம் அவங்க இடத்துல சாதாரணமாக இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, அப்படி தான் பவுலடியார் பேசியிருக்கிறாரு. இது மாதிரி பேசும்பொழுது அநேக கேள்விகள். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள்லாம் கையை தூக்கி கேட்க முடியாது. ஒன்றும் கேட்டால் உடனே சொல்லுவேன், இடையில பேசினா ஆண்டவர் அடித்து விடுவார், நெத்தியில் குஷ்டம் வந்துடும் அப்படின்றோம். ஆனால் அங்கே கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவானவர் அப்படி தான் கேட்டு சொன்னார். சாக்ரட்டிஸ் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. பவுலடியார் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்படி தான் பண்ணார். 17வது அதிகாரம் பார்த்தீங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதும் இயேசு யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவர் யாரோ ஒருத்தர் அப்படின்பாங்க. இல்லை கிறிஸ்து யாருன்னு நினைக்கிறேன், அவர் மகிமை உள்ளவர்னு இருப்பாங்க. சரி, இப்போ இவர் அவருடைய பாவத்திற்காக மறிக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி சொல்லலாம்? நீங்கள் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு, அது நீங்கள் சொல்கிறது. அப்போ அவர் எங்கே போனார் இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே வரிசையாக கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் இவர் பதில் சொல்ல, அவர் எதிர்கேள்வி கேட்க, இப்படியா நடந்திருக்கும். இதுதான் சம்பாஷித்து கொண்ட டயலாக். இந்த கிரேக்க வேர்டை டயலாகமனே அப்படிங்கிறாரு. டிஸ்கஷன்.